ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா குட் பேட் அக்லி இந்த படம் பார்த்தேன். படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். படம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்றதுக்கு முன்னாடி படம் பார்த்த பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை பாருங்க. படம் ஓட்ட வேற லெவல்ல இருக்குல்ல. எந்த படத்துக்கு தமிழ் சினிமால இது வரைக்கும் உனக்கு தேவையானது எல்லாமே இருக்குது உள்ள. ஒருத்த ஃபேன்சி தேவையான ஒருத்த நல்லா சமைச்சு வச்சிருக்காரு. ஆதிக்கு வந்து ஒருத்த இலை போட்டு வச்சிருக்காரு. ஒருத்த நாங்க எல்லாம் போய் சாப்பிட்டு கை கழுவு முடியல, அந்த அளவுக்கு உள்ள இருக்குது படத்துல. ஒருத்த இவன் சொல்றான் பத்தியா, வெள்ள முடி இப்படி தொப்ப வந்துச்சு பூஜை வந்துச்சு. ஒருத்த நீ உள்ள போய் அவர் போய் ஒருத்த கெட்ட பாரு, பில்லா இருக்குது உள்ள. ஒருத்த நீ அதை பாரு, ஏட்டஸ் எல்லாம் என் பூனை வந்து சொல்லலாம். Why bro? It's very wrong bro. What bro? Yeah bro. Why bro? It's wrong bro. ஏன் ப்ரோ இப்படி சொல்லிட்டு போறீங்க? என்ன ப்ரோ இவரு சொல்ற அளவுக்கு படத்துல அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்லையே பாஸ். மொத்தமா ஒரு ஒம்மால 12 ஓத்தா சொல்லிருக்காரு பாஸ். அடே, எதை பார்க்க சொன்னா எதடா பார்த்துட்டு இருக்க? 12. சரி, ஓகே மக்களே, இந்த படத்துக்கு வருவோம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கதையே இல்லை. அடுத்து ரெண்டாவது லாஜிக் இல்லை. மூணாவது, அதாவது அந்த காலத்து தளப்படத்துல இருந்து இந்த காலத்து தளப்படத்து வரைக்கும் ஒரு சீனை எடுத்து ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதுல எதிரா பழசுன்னு பார்த்தா எல்லாமே பழசு. நாலாவது, படத்துல பாட்டு இல்ல. ஒரு பாட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பாட்டு வருது. 4 பாட்டுமே பழைய படத்துல வர வேற படத்துல வரைய பாட்டு. படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 பழைய பாட்டத்துக்கு உள்ள போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைட் சீன் வருதா, பாட்டு வருதான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. பல பழச ஒன்னா சேர்த்து புதுசா ஒரு பழைய படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இருங்க பாய், எவனாவது இப்படி இருக்கு, அதாவது இதுல ஒண்ணும் இல்ல, அது இல்ல, இது இல்ல, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா செருப்பாளி அடிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். so sweet. ஐயோ மக்களே, ஸ்டார்டிங்ல அதாவது படத்தோட டைட்டில் கார்டு போடுவாங்க இல்லையா, அப்ப கத்த ஆரம்பிச்சுவேன். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு இந்த படம் எடுத்ததுக்கெல்லாம் அந்த சீன்லாம் போடுவாங்க இல்லையா, அது வரைக்குமே கத்திட்டே இருந்தேன். நான் வந்து தலை ஃபேன் கிடையாது, தளபதி ஃபேன் கிடையாது, 2 பேருமே எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த படத்தை பார்த்து நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஐயோ, வேற லெவல் வைபு. அதாவது சொன்ன இல்லையா, சொன்ன மாதிரி படத்துல கதையெல்லாம் பார்த்து போகவே கூடாது. நான் காசு கொடுத்துருக்கேன், 200 ரூபா கொடுத்துருக்கேன்னா நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு போனா இந்த படம் மாசம் என்ஜாய் பண்ணலாம். சரி, ஓகே மக்களே, இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க இல்ல, முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? படத்தோடைய கதையை 1 லைன்லயே சொல்லிடலாம். இந்த 1 லைனை வந்து பெருசாக்கனா அதுதான் கதை. அதாவது தன்னுடைய பையனுக்காக ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து அந்த கேங்ஸ்டர் தொழிலெல்லாம் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போயிருந்த அந்த அப்பா திரும்பவும் பையனை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கேங்ஸ்டர் ஆகுறாரு. இதுதான் வந்து கதை. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். இந்த கதையில எதுனா கருத்து அப்படின்னா நீ நிறுத்து அப்படின்னு தான் சொல்லணும். கருத்தெல்லாம் சொன்னா எவன் இந்த காலத்துல பாக்குறான். அதுக்கப்புறம் லாஜிக் எதுனா இருக்கா? லாஜிக்லாம் பார்த்தா மேஜிக் பண்ண முடியாதுன்ற மாதிரி போனோமா, ஃபுல்லா வைபு பண்ணோமா, தலை தரிசனம் பார்த்தோமா அப்படின்ற மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு வரணும். இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தல அஜித் குமார் வந்துட்டு பல பரிணாமங்கள் வராப்புல, அதாவது பல கேரக்டர்ல வராப்புல. சோ எல்லா கேரக்டருமே வந்து அவருக்கு செம்மையா சூட் ஆகுது. அஜித் குமார் மட்டும்தான் அதிகமா இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கூட இந்த படத்துல பிரபு, த்ரிஷா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க யாரு, சிம்ரன் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுனில் இருப்பாப்புல, தெலுங்கு ஆர்டிஸ்ட். அப்புறம் ராகுல் தேவ், யோகி பாபு வராப்புல, ஏகே வராரு, வடி விடுறான். முக்கியமா அர்ஜுன் தாஸ் டபுளா இருக்காப்புல, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இது வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் படம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு KGF மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். KGF அளவுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இதுதான் KGF அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்து இருக்கு. ஏற்கனவே இந்த படத்துடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய முன்னாடி படம் பார்த்திருப்பீங்க, மார்க் ஆண்டனி. கடைசியில் வந்து அனகொண்டாவுக்கு வச்சுட்டு விஷால் வந்து அடிப்பாப்பல கிட்டி 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 கிட்டின்ட்டு ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாசா இருக்கும். அந்த படத்தில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வைபாவே போயிட்டு இருக்கும். மார்க் ஆண்டனி படம், அந்த படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். ஸோ அந்த ஒரு ஃபீல் இந்த படத்தில் இருக்குமா அப்படி சொல்லி எதிர்பார்த்து தான் படத்துக்கு போனோம். ஸோ 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனா அந்த ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அந்த டைட்டில் கார்டு போடுவாங்க இல்லையா,
அந்த டைட்டில் கார்டு போறதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லா வந்து தலை ஃபேன் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுனால எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து தலையுடைய அந்த இன்ட்ரோ சீன். ஸோ செதுக்கி ஒரு ஃப்ரேமா வந்துட்டு அவர் எடுத்த உடனே இப்படி காட்டிடக்கூடாது, அப்படி கண்ணை காட்டணும், கையை காட்டணும், காலை காட்டணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரணும் அப்படின்ட்டு ஸோ அழகா ஒரு ஃப்ரேம் வந்து செதுக்கி எடுத்திருக்காப்ல. ஸோ இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அஜித் குமார் அவருடைய ஒரு டை ஹார்ட் ஃபேன் அவங்க தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி நான் வந்து ரசிச்சிருக்கேன், நான் தலையை வந்து இந்த அளவுக்கு ரசிச்சிருக்கேன், நான் இப்படிதான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காப்புல இந்த படத்தோட டைரக்டர். எனக்கு பிடிச்சது அந்த ஓப்பனிங் சீன். ஜெயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டைலாக் பெஸ்ட் ஒரு ஃபைட் சீன் வரும். ஃபைட் சீன் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு ஃபைட் சீன்லையும் ஒரு விண்டேஜ் சாங் வரும். அந்த சாங்கு கூட அந்த ஃபைட்டை பார்க்கும்போது ஐயோ நம்ம வந்துட்டு இங்கே டான்ஸ் ஆடிட்டு போடு ஒரு பீட்டுக்கும் அங்கே ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு இருக்கும். ஏகேக்கு இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் வந்துட்டு பயங்கர பில்டப் வச்சிருக்காங்க. பில்டப் வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு வந்து எல்லாமே ஷூட் ஆகுது. ஒரு சில பேருக்கு வந்து பில்டப் வச்சுக்கோங்க பார்க்கவே கண்டராவே இருக்கும். அடா ஏய் எதுக்கு அவனுக்கு இந்த பில்டப் ஷாட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஏகேக்கு எல்லா சீன்லயுமே வந்து செம்மையா பொருத்தமா இருக்கு. ஹீரோக்கு மட்டும் தான் பில்டப்பா, வில்லனுக்கு இல்லையா அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா வில்லனா மேக்ஸிமம் வில்லனா பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் தான் இருக்கா போல. நம்ம தலைக்கு ஈக்குவலா டப் கொடுக்குற மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெரிய கேரக்டர் தான். அவரு வர இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம மஜாவை வந்துட்டு வைப் பண்ணிட்டு இருக்கலாம். அவரோட ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஒத்த ரூபா தார அந்த உனத்தை பத்தும் தாரேன் அப்படின்ற மாதிரி அந்த பழைய பாட்டை போட்டு வந்துட்டு சூப்பரா வந்து என்ஜாய் பண்ண வச்சிருந்தாங்க. தலையுடைய இதுக்கு முன்னாடி படம் விடாமுயற்சி ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா வந்துட்டு ஒரு ஆடியன்ஸா ஒரு ஃபேன்ஸா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியாத ஒரு படம். எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். அதாவது வந்து ரொம்ப வந்துட்டு விறுவிறுப்பு இல்லாம அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாவே போயிட்டு இருக்கும். ஏதோ படம் ஓடுது அப்படின்னு பாக்குற அளவு தான் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பெரிய அளவுல சாட்டிஸ்பேக்ஷனாவே இல்ல விடாமுயற்சி. ஆனா இந்த படம் வந்துட்டு ஒவ்வொரு சீனும் கத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ இதுல தல ரசிகர்கள் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியுமா? தல ரசிகர்கள் ஒரு டைம்ல 2 டைம் மேலே இந்த படம்லாம் போய் தியேட்டர்ல அழகா பார்க்கலாம், வைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸும் அதாவது சினிமாவை பிடிச்சவங்க, படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அழகா அந்த படத்தை போய் தியேட்டர்ல உட்காந்து ஒரு டைம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். சோ தல ரசிகர்கள் மட்டும் இல்லாம தளபதி ரசிகர்களையும் கவர் பண்ற மாதிரி ஒரு 2-3 சீன் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கில்லி படத்துல இருந்து ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த இடம் வரும்போதெல்லாம் தளபதி ரசிகர்களே வந்துட்டு ஏ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தளபதியுடைய துப்பாக்கி படத்துல இருந்து நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக் விடும்போது அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருப்பாங்க. இதுல வந்து அதே டைலாக நம்ம தலை வந்துட்டு மாசா நண்பா ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாப்புல. வேற லெவல் வைபா இருந்துச்சு மக்களே. சோ இது வந்து நான் ஓபன் பண்ண கூடாதுன்னு இருந்தேன். பட் இருந்தாலும் பேயில போவெல்லாம் சோசியல் மீடியால இந்த சீனை போட்டு ஓபன் பண்ணி விட்டானுங்க. நண்பா ஐ அம் வெயிட்டிங் அப்படியே இன்டர்வல் போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு திரும்பி உள்ள வந்தா கொஞ்சம் படம் ஸ்லோவா போகும் நினைச்சோம். நான் ஸ்லோவாலாம் கொடுக்க மாட்டேன்டா. அடுத்து திரும்பியும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் 6 அடிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபும் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா திரும்ப கூஸ் பம்போட ஆரம்பிச்சுட்டாப்புல. சோ அங்கேயும் கத்த ஆரம்பிச்சோம், திரும்பியும் கடைசி வரைக்கும் கத்திட்டே இருந்தோம். 10 கிலோ கறி வேணும் பாய் இருங்க பாய். படத்துல இவங்க மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா திடீர்னு பாத்தீங்கன்னா தட்டு தட்டு பேசும் சுல்தானா அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிம்ரன் வந்து பயங்கரமா டான்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே பாட்டை போட்டு அதுக்காகவே சிம்ரன் வந்துட்டு இதுல ஒரு சீன்ல வருவாங்க. சிம்ரன் வந்து இதுல ஒரு 2-3 சீன் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வர சீனும் பாத்தீங்கன்னா மாசா இருக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சுல. I miss you. சோ இங்க இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா வாலிக்கு போயிருப்பாங்க. வாலில இருந்து அமர்கலம், அட்டகாசம் அப்படின்ற மாதிரி. எனக்கு இன்னொரு சீன் வந்து பிடிச்சது, நான் கேங்ஸ்டரா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு தலை வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இந்த போட்டோஸ்லாம் வரும் இல்லையா, டேவிட் பில்லா, அதுக்கப்புறம் அமர்கலம் படத்துல அட்டகாசம், அந்த மாதிரி ஒரு படத்துடைய இமேஜ்லாம் வரும். அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. சோ வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்துட்டு எங்கெல்லாம் தலையை வந்து இப்பெல்லாம் வந்து ரசிச்சாரோ அதெல்லாம் வந்து இந்த படத்துல தூக்கி போட்டு ஒரு சூப்பர் சம்பவமா வந்து பண்ணிருக்காப்புல. நான் தாண்டா உனக்கு வில்ல. படத்துல ஒரு 4-5 ஃபைட் சீன் வருது. 4-5 ஃபைட் சீன்ல ஏதாவது 1-2 போர் அடிச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை மக்களே. ஃபைட் சீனா இல்ல பாட்டு சீனான்னு தெரியாத மாதிரி அந்த ஃபைட் சீன்லயே ஒரு விண்டேஜ் சாங்கை போட்டு மேட்ச் பண்ணி நம்மளால வைப்ல விட்டுட்டு தலை வந்து ஜாலியா ஃபைட் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அந்த கார் சேசிங்ல ஒரு ஃபைட் வரும் மக்கள். பில்லி 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 அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆடிட்டு இருப்பாப்புல. அப்போ ஒரு யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். இந்த பாட்டு தான் உங்கள் இதை பாருங்க. இந்த பாட்டை போட்டு வந்துட்டு அந்த ஃபைட் சீன் வந்து வேற லெவல் இருக்கும். இவரும் ஆடிட்டு இருப்பாரு, அங்க தலை வந்து ஒரு பக்கம் அடிச்சு தூக்கிட்டு இருப்பாப்புல. செம்ம வைபா இருந்துச்சு இந்த இடமும்.
பழைய படத்துடைய விண்டேஜ் சாங்ஸ் மட்டும் தான் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம டைரக்டர் வந்து ஃப்ரீ டைம்ல சோசியல் மீடியால வந்துருப்பாரு போல. சோசியல் மீடியா ட்ரெண்டான சாங்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒண்ணு இப்ப ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்டான தங்கமான மனசு மருந்து அவங்க கூட போனியே, பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க கூட போனியே, அந்த பாட்டுல வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. தலை வந்துட்டு ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. பழைய படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீன் நான் பண்ண மாட்டேன் வேணாம் அப்படின்ட்டு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதாவது நான் வந்து எங்க ரசிகரை வந்து தலைன்னு கூடாதீங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப ரீசெண்டா கடவுளே அஜித்னு கூப்பிட்டாங்க, அதையும் வேணான்னு சொல்லிட்டு. ரசிகர் மன்றம் வச்சாங்க, அதையும் வேணான்னு சொல்லிட்டு. இந்த படத்தின் மூலியமா என்னுடைய ரசிகர்கள்லாம் வந்து குஷியா இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஒரு வைபை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி நான் பண்றேன், இருக்கட்டும், என் ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டோம், இவ்வளவு நாளா தலைன்னு சொன்னதுக்கு அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து பண்ணி கொடுத்துருக்காப்ல. படத்தை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசிட்டே போறியாடா, படத்துல நெகட்டிவா எதுவும் இல்லையா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். நெகட்டிவ் எப்படி எடுத்துக்கிட்டா அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அப்பா பையன் சென்டிமெண்ட், அம்மா பையன் சென்டிமெண்ட், அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது அவங்களோட பேருக்குள்ள சென்டிமெண்ட் அப்படின்னா ஒரு சில இடத்துல இருக்கு. அது பெரிய அளவுல வந்து காட்டல. என்னோட ரசிகர்களை வந்து நான் வந்து சோகத்தை ஆழ்த்த விரும்பல. ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டுதானே ஆகணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே லைட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பி இப்படி வைபுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதனால அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் அதை வச்சுதான் படமே வந்து ஒரு ட்ராக் லைட்டா மூவ் ஆயிட்டு இருந்தது. இருந்தாலும் அப்படி பையனெல்லாம் ஓரம் தள்ளி விட்டுட்டு இங்கிட்ட ஒரு மாசாவே வந்து சுத்திட்டு இருப்பாப்புல. மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். படத்துல நிறைய வில்லன் இருக்கானுங்க, நிறைய கேங் லீடர் இருக்காங்க. ஒரு கேங் லீடரும் நம்ம ஏகேக்கு தான் பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏகே ஒரு ரெட் டிராகன், அந்த ரெட் டிராகன் ஏகேன்னு தெரியுமான உடனே பாத்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் போட்டு பயங்கரமா வைப் பண்ணிருப்பாங்க. இதுல வந்துட்டு நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து பூந்து விளையாடி இருக்காப்புல. நம்ம இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம், நம்மளும் ஜாலியா இருப்போம், ஆடியன்ஸ் ஜாலியா இருக்கட்டும் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு செம்மையா வந்து மியூசிக் பண்ணிருக்காப்புல. படத்தோட ஸ்டார்டிங்ல இப்ப இருக்கிற நம்ம தலையை வந்துட்டு காட்டியிருப்பாங்க. அப்புறம் செகண்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா நம்ம பழைய படத்துல வர தலை இருக்காரு இல்லையா, அதாவது பில்லா, அதுக்கு முன்னாடி அமர்கலம், அட்டகாசம், அதுல வர தலையெல்லாம் காட்டியிருப்பாங்க. அது தீனா, அது வர தலையெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சீன் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துல ஒருத்தருக்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அபிநந்தன் ராமானுஜம், அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபைட், அப்புறம் சேசிங், அப்புறம் பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் படம்ன்றதுனால ஒவ்வொரு ஷாட்டையும் நம்ம பார்த்து வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து பாத்தீங்கன்னா செதுக்குற மாதிரி செதுக்கினா மட்டும் தான் ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படம் 2 மணி நேரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து சூப்பரா வச்சிருந்தாரு. அடுத்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சொல்ல மாதிரி ஜிவி வந்து பிச்சி வந்து உதறி தள்ளி இருப்பாப்புல. படம் ஃபுல்லாவே நம்ம தல அஜித்குமார் இருந்தாலுமே அவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த படத்துல ஸ்கோப் நிறைய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் தலையை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றா. என்ன அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் வரும்னு பார்த்தா மொட்டராஜன் வாய்ஸ் வந்துட்டு இருக்குது. சரி ஓகே, அர்ஜுன் தாஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. பாட்டா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், டயலாகா இருக்கட்டும். நான் தாண்டா உனக்கவில்லை. அதுக்கப்புறம் படத்துல பிரபு நடிச்சிருக்காரு. அவருக்கு பெரிய அளவுல சீன் கேட்டீங்க அந்த அளவுக்கு இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த்ரிஷாவோட தம்பியா வந்து பிரசன்னா நடிச்சிருப்பாப்புல, நம்ம புன்னைய ஸ்னேகாவுடைய ஹஸ்பண்ட். அவருக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோப் இருக்கு, பெருசா இல்ல. மாமா மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சீன்ல வருவாரு. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்குலாம் வந்து சீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சீன்ஸ் கொடுத்தா தலையோட சீன்ஸ் கம்மியாயிரும் அப்படின்னு டைரக்டர் வந்து அங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்டேஜ் சிம்ரன் ஒரு 2 சீனுக்கு வந்தாலுமே பயங்கர மாசா வந்திருப்பாங்க. முன்னாடி ஒரு சீன்லயும் செமையா வந்திருப்பாங்க, பின்னாடி ஒரு சீன்லயும் செமையா வந்திருப்பாங்க. இதுல பழைய படத்துல லிங்க்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து நம்ம தல அஜித்தும் சிம்ரனும் பேசும்போது ரொம்ப வருஷம் ஆச்சுல, I miss you. த்ரிஷாலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வயசு ஆகவே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்காவே இருக்காங்க. So sweet. ஏம்மா உனக்குலாம் வயசே ஆகாதா, என்னம்மா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க த்ரிஷா. அதாவது எப்போ நம்ம விண்டேஜ் தளபதி தலை கூட நடிச்ச த்ரிஷா திரும்பவும் இப்பயும் தளபதி கூட நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்காவே இருக்காங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இதுக்கு முன்னாடி தலை நடிச்ச படங்கள் வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தாலும் படம் ஃபுல்லா நம்ம என்ஜாய் பண்ற அளவுக்கு இல்ல. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அப்படிதான் இருந்தது. இந்த படம் நீங்க படம் ஆரம்பிக்கும் போது உட்காந்தீங்கன்னா, அதாவது ஃபேன் பாயா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் உட்காரவே மாட்டீங்க, எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வரும்போது தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி வரும்போது எப்போதுமே நல்லா இப்படிதான் இருக்கும், வாய்ஸ் அந்த அளவுக்கு ஆயிரும். நைட்டு ஃபுல்லா இந்த அப்படிதான் இருந்துச்சு. அதனாலதான் லேட்டா வீடியோ போடுறேன். தல ரசிகர்கள் முழுக்க வந்துட்டு படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு டைம் 2 டைம் வந்து தியேட்டர்ல போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் ஆடியன்ஸ் நீங்களும் வந்துட்டு ஒரு தரமான படம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்களும் வைப் பண்ணி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த குட் பேட் அக்லி படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படம் எப்படா இருக்கு ஒத்த லைன்ல சொல்ற அப்படின்னீங்கன்னா வேற மாதிரி நண்பா அப்படின்னு தான் சொல்லணும் மக்களே.
பேசிக்கா ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை வச்சு எடுக்க மாட்டாங்க, டைரக்டா மும்பை கொண்டு போயிருவாங்க. இந்த படம் அதே மாதிரி தான். அந்த கேங்ஸ்டர் வந்து மும்பையில் இருக்காரு, தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு மும்பை போயிட்டு அங்க முடிக்காம வேர்ல்டு சினிமாவை கொண்டு போற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இந்த படத்துல கனெக்ட் பண்ணிருக்காங்க. மணி ஹெய்ஸ்ட் ப்ரொஃபசர் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொய்யக்காரெல்லாம் கொண்டு வந்து இந்த படத்துல சேர்த்திருக்காங்க. சோ இந்த ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சும்போது படம் வந்து இன்னும் வந்து பெரிய அளவுல வந்து தெரியுது. என்னதான் படம் ஃபுல்லாவே வைபா இருந்தாலுமே படத்தோட கிளைமேக்ஸ்ல வேற லெவல் ஒரு சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சீன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா பெரியம்மா எடுத்து வச்சுட்டு பயங்கரமா கிட்டி 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 கிட்டின்னு நம்ம வந்து யஷ் வந்து சுட்டுட்டு இருப்பாப்ல. அது மாதிரி இதுல ஒரு சம்பவம் இருக்கா அப்படி கேட்டீங்கன்னா, ஃபைனலா அவர் வந்து ஒரு பெரியம்மா தான் வச்சாப்பல, இவர் வந்து ஒரு காரை கொண்டு போயிட்டு அதுல பல பெரியம்மா வந்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கும். படத்தை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதுவுமே நான் வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாது, நிறைய விஷயத்த ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரோ வேற லெவல் ப்ரோ, யார் என்ன சொன்னா என்ன ப்ரோ, நீங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ணுங்க ப்ரோ. மார்க் ஆண்டனி தரமான சம்பவம், குட் பேட் அக்லி இது வேற லெவல் சம்பவம். அடுத்த சம்பவத்துக்காக we are waiting bro. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா குட்டா இருக்கா பேடா இருக்கா அக்லியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. ஸோ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடே கரண்டி ஆம்லேட் மூக்கா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே இந்த படத்தை பார்க்கணும் போல இருக்கு. என்ன விட்டுட்டு போய் படம் பார்த்துட்டியே. அடுத்த டைம் கூட்டு போறேன்டா பாண்டா கரடியெல்லாம் தேட்டரில் விட மாட்டாங்கடா, இல்லைன்னா கூட்டு போயிடுவேன். சரி ஓகே மக்களே, நீங்களும் படம் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய தளபதி ரசிகர்களே இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பரா இருக்குப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இல்ல பார்க்க போறீங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்து படம் எப்படி கமெண்ட் சொல்லி படம் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருந்தாங்கன்னா அந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. இந்த ரிவ்யூ பார்த்துட்டு அவங்களும் படம் பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு போகட்டும். ஓகே மக்களே, மறக்காம நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.